உண்மைதான் ஆகட்டும். சாமி நாடு பாதம் படிந்தேன். என்னுடைய போதப்படும் நான் எப்படி இருக்க என் பாதமாக படித்தானே கண்மணிய தேவியாரே. என்னுடைய பாதம் படிந்தனால தேவாதி தேவலோகம் 33 லோகத்தில் வாழ்ந்திருப்ப எழுந்திரு தேவி. தேவி இருந்தாலும் இடத்துல கேட்பது என்று மனிதனை மனக்கோட்டை கட்டி வைத்தேன். அப்படியே பேசியிருந்தால் யாரும் வகின்றது? ஆமா சாமி தேவி இருந்தாலும் ஆமா நேற்று தினத்திலே ஆமா நம்ம பாலம் குணசாகரம் போனான். ஓஹோ வேட்டைக்கு போனார். வேட்டைக்காக சென்றார்கள். ஆமா அப்ப என் பாலகனும் இன்னுமே நம்ம மகனே காணோம். என்ன ஆச்சோ ஏதாச்சோ மனம் அனாதரத்துல. ஆமா ஆனா சின்ன சிறு பாலகன் பெரிய ஆளந்தா கூட பயமா இருக்காது. ஆமா சின்ன பையன் போனானே வேட்டைக்கு குணசேகரன் உண்மைதான். காணம் இன்னும் காணவில்லை. அதனால இந்த வனம் வனாந்தரம் தேடி நம்ம மகனை பார்க்க வேண்டும். அப்படி வனத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னா எங்க மாமனை கண்ண பிறந்தவன் இருக்கிறான். அண்ணாவர் அழைத்தால் அப்படி இல்லை. அப்படி இருந்தாலே அதாவது கானகத்தில் சென்று கொண்டு பார்க்கலாம். நான் பார்க்கலாம். இப்படியே நான் போய் மகனை பார்த்துட்டு வரேன். சரி இங்கே அமர்ந்துருவான். பார்த்து மகனை கூட்டிட்டு வந்தாரு. இங்கே ஆகட்டும் தேவி சென்று வா. Hey!
வணக்கம். என் மகனை இன்னுமே காதலே கொலை எங்க போயிருப்பான்? யாருக்கு தெரியும் எந்த பூச்சையில கொண்டு போயிட்டான்? அதாவது அதே என்னுடைய மகளாக வச்சவள் எப்படி இருக்கின்றான் அப்படி பார்ப்பதற்காக. ஆமா, அப்போது அவன் ஒருத்தன் இருந்தானே, அவன் தான் அவன் மகனா இருப்பான். அப்படின்னா இவளோட கூடாது. அடியா பெண்ணே பெண்ணே வருவம்மா. எனக்கு காவல்கள் மீறுது. எனக்கு என்ன தொட்டா அப்படி எரிஞ்சு போயிருக்கேன். நான் மாண்டாலும் பரவாயில்ல. ஒரு நாளாவது காலோடு கால் அடிய வேண்டும். என்னுடைய காமத்தை தீர்க்க வேண்டும். அரக்கர் குலத்தில் பிறந்தவன். என்னடி பேசுற? பாண்டாதி என் மகனை உன்னதானா கேட்கறது? பணம் வளர்ந்து வேட்டைக்கு போனவன பாலகணக்காரன் என்று வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி, ஒரே பேச்சு கேட்கணும். என் மகன் தெரியுமா உனக்கு? உன் மகனா? ஆமா. உன் மகனுடைய பேர் என்ன? என் மகன் பேரு தெரியாதா? தெரியாது. உன் மகன் யாரு? எக்குளத்து மன்னன். யார் அவன்? சொல்லுடி. இல்ல இல்ல, இன்னைக்கு போக மாட்டான். சொல்லிவிட்டு போ. அந்த பொம்பளை லவ் பண்ணு. லவுக்கா சொல்லக்கூடிய என் மகனுக்கு பேருடா. என்னடி பேரு? என்ன பேரு? சொல்லு. அடியே, இங்க பாரு. நெருங்காத நெருங்காத. அடியே அடியே அடியே. உன்னுடைய ஆசைக்கு ஒரே ஒரு சொல்ல. என்னிடத்தில் ஒரு நாள் நான் பத்தினிடா. ஐவருக்கும் பேரிடா. பத்திரியா இருந்தா என்ன? ஐவரா? யாரு? என் மகன்டா. யாரு? ஐயவர் என்று சொல்றியே, யாருக்கு பத்தினி? யாருக்கு யாரு? ஐவருக்கும் பத்தினி பாண்டாளிடா. ஐவர்? ஆமா. தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன், இப்படிப்பட்ட
ஐவருடைய மனைவியா? அப்படின்னா இவன் விடலாமா? இவன் எதிரிடைய மகன். எப்படி எதிரி? தக்கமாக என்று தேர்த்திட உன்னுடைய யாரு யாரு உன்னுடைய பாவன் இருக்கிறாரே யாரு? பீமன். ஆமா அந்த பீமன் தானே என்னுடைய தந்தையை வைத்தவன். எப்படி உனக்கு தெரியும்? அடியே சிரிப்பு. எப்படி எப்படியா? என் மாமன் வந்தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமடி. எப்படி? பீமனாகப்பட்டவன் ஆ, உன்னுடைய மகனத்திலே ஆ, அன்று தினத்திலே என் தந்தையார் ஆ, 7 வண்டி சாதம், ஆ, 7 எருமைக்கடா, ஆ. ஒரு நலபலி. அப்படி இருந்தா உன்னுடைய அத்தையாகப்பட்ட குந்தாதேவி ஆமா என்னுடைய ஒரு நாள் நரவழி கொடுப்பதா ஆ, அப்படின்னு சொல்லி பொழுது கொண்டிருக்கும் போது அன்று தினத்திலே நீ அழுக வேண்டாம், என்னுடைய மகன் ஐவர்கள் இருக்கிறோம், ஐவர்களே ஒருவரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என் தந்தையாரே நரபடிக்கு வந்தவன். அப்படியா? அப்படி வந்து அன்று தினத்திலே என் தந்தையாரை மடித்து விட்டு இந்த கண்டவனுக்கு வருந்தவன் அந்த பீமன் இருக்க நானே அன்னபதாண்டி எனக்கு எதிரி. சரி, எங்க மாமன் தான் கொல்லாம் எதிர்கல. இப்ப என்ன செய்யணும்? இப்ப உன்னுடைய மாமனை மகனை மாறி என்று சொல்லி ஆ, உன்னை ஒரு நாளாவது நான் கட்டி அணிய வேண்டும். நெருப்பா போயிடுவேன். நான் பெண் முகத்தையே பார்த்ததில்லை, எனக்கு திருமணம் ஆகவில்லை, அரக்கர் குலத்திலே பிறந்து இறக்கமில்லாமல் போகுவார். அடியே அடியனா நான் கழி போடணும் மாவு கட்ட விட இந்த சூடு தொடாத என் தொட்டனை குட்டு நோய் பிடிச்சிக்குதா? அப்படியே நடக்குது. ஏற்று நோய்க்குது அவனுக்கு தேவையா? அப்படி இருந்தாலும் நாமளே வீசிக்கொண்ட வைத்தியர் வைவிடும். ஆமா அதனால நீ வந்தாலும் பொண்ணு உன்னிடத்தில் அரக்கர் குலத்தை காட்டணும், இறக்கமில்லாமல் போய்விடும். அதனால அரக்கராக இருக்கட்டும். அதனால உன்னுடைய மகனை தேடி வந்திருக்கிறான். ஆமா உன்னுடைய மகனே உன் மகன் மலர் பொறிக்க வந்தான். ஆமா என்னுடைய முன்னத்து மகளத்தை விட்டு விட்டு என் மகளாகப்பட்டவள் வினோத வெள்ளியத்திலே வந்து சேர்வனமாக அடைந்தான். ஐயோ 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 மகளா என்னுடைய மகளாகப்பட்டவள் நான் எப்படி பிறந்து நான் ஆணாக இருந்தேன், பெண்ணாக மாறினேன். பெண்ணை வைத்து எப்படி வளர்ப்பது, எப்படி சீராட்டுவது, எப்படி தன் குளிப்பது, எப்படி என்று சொல்லி எனக்கு கவலையாக இருந்தேன். அன்று தினத்திலே நான் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் சென்று காளிக்கு ஓதி செய்வது வழக்கம். அப்படி ஓதி செய்து கொண்டிருக்கும் போது காளிதான் என் இடத்தில் எச்சரிக்கை சொன்னார். அதாவது உனக்கென்று மனைவி இல்லை, அந்த பெண்ணை நீ வளர்த்த முடியாது, ரத்த குழந்தையாக இருக்குது, ரத்த பாசம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை நீயோ எனக்கு பத்தம் என் காளிக்கு எனக்காக நீ மலர் கொண்டு வந்து தினந்தோறும் பூஜை செய்யவன். அப்படிப்பட்ட பூஜை செய்யக்கூடிய உன்னுடைய மகளாகப்பட்டவள் நான் வளர்த்தி வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதே இடத்திலே காளிகாதேவி இருக்கிறேன். வினோதமாக பிறந்ததனால் வினோதவள்ளி என்ற பெயர் வைத்து காளிகாதேவி இடத்தில் ஒப்படைத்தேன். அப்படி ஒப்படைக்கும் போது காளியாகப்பட்டவள் தினந்தோறும் என் மகளாகப்பட்டவள் தினந்தோறும் வினோதவள்ளி மலர் வலித்து காளிக்கு பூஜை செய்வது வழக்கம். என்னுடைய வழக்கத்தை மகள் ஏற்றுக்கொண்டார். அதை வைத்து மலர் வலிக்க வரும்போது உன்னுடைய பேரனாகப்பட்டவன் என்ன செய்தார்? என்னுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டாம், அவளை காதலித்து கல்யாணம் செய்ய வேண்டாம் ஆசைப்பட்டார். இருவருமே எனக்கோ எதிரியானவன், எதிரி மகனை நாம மருமகன் ஆக்குவதா அப்படி மனதில் வைத்து நான் என்ன செய்தேன்? அவளை கல்லறையில கட்டி காலையும் கையும் கட்டி கல்லறையில அடைத்து வைத்திருக்கிறேன். உன்னால முடிந்தால் உன் மகனை என்னுடைய கட்டளையில் இருக்கிறார், சிறைச்சாலையில் அமைந்திருக்கிறார். கையாலும் கட்டி கல்லறை வைத்திருக்கிறானா? அவனை மீட்பதற்கு என்ன செய்வது? என்ன செய்வது? அண்ணன் இருக்கிறானே யாரு? மாயக்கண்டன். கண்ணன் பிறந்தானன் அண்ணா என்றால் ஒரு வந்து காத்துவாங்க. ஆமா என்ன பண்ண வந்து ஒவ்வொரு வனமா பாதுகாத்து வந்தவர்கள் இந்த மாயவன். ஆமா அதனால இன்றைக்கும் மாயவனை நினைத்து நம்ம செய்தால் அண்ணன் தகுந்த ஓதுன்னு சொல்லுவார்கள். ஆமா